நன்மை கூட்டு குடும்பம் தூப்பாகும். எல்லாத்துலயும் கிளிப்பு போட்டியாரு? போட்டக்கா. இந்த துணியை மாடியிலே சேர்த்து காய வைக்க கூடாதா? ஏன் இதெல்லாம் எங்க காய வைக்கணுமா? ஏடி குழந்தைங்க துணியே சின்ன சின்ன துணியை காத்துல பறந்து போய் எங்கனா விழுந்துரும். தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு தான் இங்க நம்ம கண்ணத்துக்கே காய வைக்கிறது. ராணி, ராணி, இந்த குடிகார இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கான்? அவனே பார்த்தா குடிகாரன் சொல்லிருக்கா. உன் மச்சனை நீ தான் தூக்கி வச்சுக்கணும். கூப்பிடுறேன் என்னன்னு கேளு. நீ வேற கம்முன்னு இருக்கா? வேற எதுக்கு கூப்பிடுவோம்? காசு கேட்காத கூப்பிடுவான். ராணி எங்கடி இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கு போதுரி. குரல் குடுடி. உனக்கு வேற வேலை கிடையாது. நீ கம்முன்னு இருக்கா? நீ என்ன முக்கியமான விஷயம் பேச போதீங்க? என்ன புருஷன் மதிக்கிறாளா? மச்சி ஏசி தெரிஞ்சு போனதெல்லாம் போதும். ஏடி இங்க தான் இருக்கியா? நீ கூப்பிட குரல் கொடுக்காம நின்னு இருக்கியா? வந்துட்டாண்டி அம்மா. எதுக்கு இப்ப எனக்கு தெரியுமிக்கா? இனி ஒரு 500 ரூபாய் குடுறீ அவசரமா? என்ன அப்படி தலை போற அவசரம்? குடுறா கூட வந்து சொல்றேன். என்கிட்ட காசு கிடையாது. அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாத்தியா? இது முக்கியமானது போலவே கூடாண்டியே. நீ வேற சும்மா இருக்கா? ஒரு புருஷங்காரன் அவசரம் சொல்லிட்டு கேக்குறான், மதிக்காம நின்னு இருக்கியா? போயிட்டு நான் ஓடு. ஆமா அப்படியே சம்பாச்சி நோட்டா எண்ணி கொடுத்து வச்சு வேற வந்துட்டாரு 500 ரூபாய் கேட்டுங்க. ஏண்டி சம்பாஷம் உங்க தண்ணி கொடுக்க போறேன். இது வரைக்கும் கொடுக்கலையே. கொடுத்திருந்தா பரவாயில்ல. அண்ணி எப்படி பேசுற பாருங்க அண்ணி. எதுக்கு 500 ரூபாய்? அண்ணி அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீ வந்து சொல்றேன். ஏண்டி கொடுத்து விடண்டி. அந்த கூறு கட்டவனுக்கு வேற வேலை கிடையாது. சாமா எடுத்து போடு தொலைக்க. எங்கனா புருஷங்காரன் மதிக்கறல பாத்தியா? இப்ப ரொம்ப நாளா அந்த மூஞ்ச பார்க்காத. பாண்டி எடுத்து போறேன். ஏய் நீ சும்மாடி. கொழுப்பு பாத்தியா? 3 வேளை நல்ல முக்க மட்டும் தின்றால அவளுக்கு இந்த மாதிரி பேச்சு தான் வரும். ஆமா இவர் சம்பாதிச்சு போறாரு நான் தந்ததுக்கு. ஏண்டி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் லட்சமா சம்பாதிக்க போற. அப்போ மூஞ்சி தூக்கி போய் எங்க வச்சுக்க போறேன்னு தெரியல. முதல்ல சம்பாதி அப்புறம் பாத்துக்கலாம். ஓ புருஷங்காரன் மூஞ்சி பார்த்து பேசுறது கூட உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? வச்சுக்கிறேன் உனக்கு ஒரு நாள். போ முதல்ல சம்பாதி அதுக்கப்புறம் எனக்கு கச்சேரி வைப்பேன். தம்பி சாப்பிட்டு போப்பா. என் சோத்தியம் சேர்த்து அவளுக்கே போடுங்க. தின்னுட்டு நல்லா சுத்தி வரட்டான். கோபப்படாதப்பா. ஏக்கா போய் தரையிட்ட விடு. திமிர் குச்சம் கழுது. இங்க ஊடுக சாப்பிடாம போறாண்டி. இந்த ரோஷம் எல்லாத்துலயும் இருக்கணும்க்கா. வரண்டி உனக்கு இன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டு வந்து உன்னை வெளுவ பாடுறி. இண்டி கோவமா போறாண்டி. போய் தரையிட்ட விடு. என்னடா பொண்டாட்டி இருக்கா? 2 குழந்தை குட்டிங்க இருக்குது. அதுங்க சம்பாதிச்சு கொடுக்கலாம். வேலை வெட்டிக்கு போலாம். அதெல்லாம் கிடையாது. குடிக்கிறதுக்கு காசு வேணுமா அதுக்கு கொடுக்கணுமா நம்ம? இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுப்பான். போயிட்டாண்டி. எங்க போறான்? போய் குடிச்சிட்டு திரும்பி இங்க தான் வருவான். இந்த பேரு ஒண்ணு மேலேயும் உன் அக்கா மேலே எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நாங்க எப்படி பண்ணா வேலைக்கு அந்த சோத்தை கொட்டுறீங்களா? அந்த திமுல தான் வேலை வெட்டிக்கு போகாம சுத்தி நடக்கிற. ஒரு 10 நிமிஷம் சம்பாதிக்க மாட்டேங்கிறான். ஏண்டி நம்ம சாப்பிடும் போது ஊடு கண்ண மட்டும் பட்டினியா போட முடியுமா? ஒரு 4 நாளைக்கு பட்டினி போடுன்றேன். பசி எடுத்தா தானா வேலைக்கு போவான் பாரு. சம்பாதிச்சு எடுத்து வந்து கொடுப்பான் பாரு. நீங்க தான் கெடுக்கிறது அவனை. என்னடி பண்றது? இல்லனா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம். என்னது? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா கூப்பிடுங்க. தனியா போயிடு. எங்களெல்லாம் எல்லாருக்கும் சோறு போட முடியாது. வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவா. ஐயோ அவசரப்பட்டு வேற சொன்னா இந்த இடத்துல துரத்தி விட்டீங்கன்னா நாங்க எங்க போறது? இவனை நம்பி போனா நடுத்துல பிச்சை தான் எடுக்க விடுவான். இந்த மாதிரி புருஷனை கல்யாணம் பண்ணி நான் படுற அவஸ்தை இருக்கே கடவுளே. விடுடி ஒரு நாள் எல்லாமே மாறும். அந்த ஒரு நாள் எப்போ வரப்போகுதுன்னு தெரியலக்கா எனக்கு. நான் இவனை கல்யாணம் பண்ணதே ஒரு தப்புனா இவனுக்கு 2 குழந்தை பெற்று வச்சுக்க மாட்டியா? அதுக்கு மேல மிகப்பெரிய தப்பு நான் செஞ்சு வச்சிருக்கேன். சரி வாக்கா இவன் கதையை பேசணும்னு வச்சுக்க. நீ ஃபுல்லா பேசினே இருக்கணும். வா வேலையை பார்க்கலாம். வாக்கா என்ன அங்கேயே பார்த்துனக்க? உன் புருஷனை பத்தி யோசிச்சுருக்கேன். நீ ஒன்னும் யோசிக்க தேவையில்ல. அதெல்லாம் திருத்த முடியாது. அதில் கிட்ட போய் தொலைட்டோம். எங்கன்னா சந்தையை அடி வாங்க அந்த பேருக்கு திருந்துவான். நீ வா வேலையை பார்க்கலாம். உங்க சண்டையில அந்த 2 குழந்தைங்க தாண்டி பாதிக்கப்படுது. என்னக்கா பண்றது? குடிகாரனுக்கும் குழந்தைய பிறந்துச்சுங்க. நீ நினைச்சா அவன் திருத்தலாண்டி. நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன்க்கா. அவனை திருத்த முடியல என்னால. ஆனா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குடிக்க மாட்டான். இப்ப கல்யாணம் ஆன பிறகுதான் இப்படி குடிக்கிறான். ஆமாக்கா எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. என்னால தான் நம்ம அவன் குடிக்கிற மாதிரி சொல்லி நிக்கீங்க. நான் வந்து அவன் என்ன பண்ண சொல்லுங்க? நான் முண்டு என் வேலை உண்டு தானே இருக்கிறேன். ஆமா அதுவும் சரிதான். அவன் யார் கூட சேரக்கூடாதும் கூட சேர்ந்திருக்கான்க்கா. அவன் கூட சேர்ந்துதான் அவன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். நல்லா யாருன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்க. அவன் அடிக்கிற அடியில இவன் தெரிஞ்சிருவான். இது ஒரு நாள் ஏன்டா மாட்டாமே போயிடுவான். எனக்கு இருக்குது அவனுக்கு. சரி படி பசங்க கிளம்பலாம் ஸ்கூலுக்கு. சரிவா இந்த வெட்டி பையன் பேசி டைம் ஆகி போச்சு நமக்கு. இந்த குடியால எத்தனை குடும்பம் தான் அழியும் தெரியல. இந்த குடியில அப்படி என்னதான் இருக்கும்? வேற ஏதாவது கொண்டு வரணுமா? இன்னும் அந்த சட்னி குழம்பு மட்டும் எடுத்து வந்துரு. சரி எடுத்துட்டு வரேன். பசங்க வர ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னும் ஆளே காணுமே. பெரியப்பா கூப்பிட்டு சொன்னேன். வராங்க எல்லாருமே வராங்க. தெரியுமா பெரியப்பா வராரு. வட்ட வாங்க நீங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க. சரிம்மா இன்னைக்கு இட்லியா? தோசை வேணும் எனக்கு. தோசை தானேப்பா. சரி ஸ்கூல் விட்டு வந்தவொடனே சுட்டு தரேன். காலையில இட்லி சாப்பிட்டா நல்லது. அப்பதான் ரொம்ப தண்ணி தாக்கலாம் எடுக்காது. இல்லைன்னு வச்சுக்கா ஸ்கூலுக்கு போனவொடனே நிறைய தண்ணி தாக்கம் எடுக்கும். வா இட்லி சாப்பிடுங்க வாங்க. ஆளுக்கு ஒரு 2 வாங்கிக்கங்க. பெரியம்மா நீங்களே ஊட்டி விடுங்க பெரியம்மா. நான் தான் ஊட்டி விடுறேன் வாங்க. சூப்பர். ஆமா இன்னும் 2 பேரும் சின்ன குழந்தைங்க இவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. அக்கா அவங்களே சாப்பிட சொல்லு. சித்தி இருக்கட்டும் விடுடி. குழந்தைங்க தானே காலைல ஸ்கூல் போகும்போது பெரியம்மா கையால சாப்பிட்டோம்னா நல்லா படிக்குங்க அல்லப்பா. ஆமா பெரியம்மா வாங்க சாப்பிடுங்க வாங்க. நான் தான் பெரியம்மா பக்கத்துல உட்காருவேன். ஏய் நான் தானே உட்காருவேன். அதுக்கு நீ முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கணும். பாருங்க பெரியம்மா என்னை எப்படி ஏமாத்திட்டு வந்து உட்கார்ந்திருக்கான். ஜோ சண்டை போடக்கூடாது. நம்ம டைம் ஆகுதுல ஸ்கூலுக்கு வாங்க. முட்டை கட்டா பௌ அடிச்சதுக்கு மறண்டோம். டாக்கடே எனக்கு முதல்ல கொடுங்க பெரியம்மா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். டாக்கடே சூப்பரா இருக்கு பெரியம்மா. நல்லா இருக்கா? சூப்பர் பெரியம்மா எனக்கு அப்படித்தாங்க. உனக்கு இல்லாததா அக்கமி? சூப்பரா இருக்கு பெரியம்மா. சட்னி நீங்க அரைச்சாதான் சூப்பரா இருக்கு. அப்படியா? சூப்பரா இருக்கா? அது நான் அரைச்ச சட்னிடா. ஏண்டா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ? சும்மா பெரியம்மா கை சேர்க்கலாம்னு பார்த்தாடா. கார சட்னி யார் அரைச்சாலும் சூப்பரா தான் இருக்கும். என்னம்மா இன்னைக்கு என்ன சமையல்? மாமா உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் அக்கா சமைச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? எனக்கு பிடிச்சதா? வாங்க உட்காருங்க.
உங்களுக்கு பிடிச்ச கூழ் அதில் தயிர் ஊற்றி வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன். குழம்பு கூட இருக்குது. எடுத்து சொல்லுவா கருவாட்டு குழம்பு. அத்தாடி கூழா? எம்மா குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. பெரியப்பா இட்லி சாப்பிடுங்க பெரியப்பா. அம்மா கூழ் நல்லாவே இருக்காது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் இந்த கூழோட அருமெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டுதான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்படியே பெரியப்பா? ஏன் கோமதி, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டம்ளர்ல ஊத்தி கொடுக்கறதுன்னு. எங்கங்க அது குடிக்கவே மாட்டேங்குதுங்க. நானா பெரியப்பா, நீங்க குடிங்க. ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன் ரைஸும் நூடுல்ஸும் பீஸாவோ அதுவோ இதுவோ கொடுத்து நல்லா பழக்கி வச்சுக்குதுங்க. இந்த மாதிரி கம்மங்கூழ் கேப்பக்கூழ் அதில் செஞ்ச அடைங்க கஞ்சிலாம் கொடுத்தா தானே குழந்தைங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சிறு தண்ணத்தில் செய்கிற உணவுலாம் எவ்வளோ இருக்குது. ஏன் கோமதி, பசங்களுக்குலாம் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே? செஞ்சு கொடுக்குறேங்க. அதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ ஆரோக்கியம். மாமா நீங்க பெரியவங்க, நீங்க சாப்பிடுவீங்க, கூட நீங்க குடிப்பீங்க. பசங்களாம் சாப்பிடாதுங்களா? நம்ம தான் சின்ன வயசுலேருந்தே பழகணும். குடிச்சு பாரு, டேஸ்ட்டாக இருக்கும் பாரு, நல்லா இருக்கும் பாரு, அப்படி இப்படி சொல்லி குடிக்க வைக்கணும். நாளைலேருந்து நம்மளுக்கும் கூழ் தான் கொடுக்க போறாங்க போல இருக்கு. ஐயோ, சரி, நாளையிலேருந்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கூழ் குடிக்க கற்றுக்கணும், புரியுதா? அப்போ தான் உடம்பு நல்லா இரும்பு மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டியது இல்லை. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு நோய் நொடியும் வராது. சரியா? சரிங்க பெரியப்பா, நாளைலேருந்து குடிக்கிறோம். பிள்ளைங்களுக்கு தினமும் காய்ச்சி குடுடி. கொடுக்குறேங்க, நீங்க சாப்பிடுங்க. கருவாட்டு குழம்பு எடுத்து சொல்லுவா. வேணாம், இதில் வந்து மோர் ஊற்றிருக்கல. ஊற்றிருக்கேங்க. சின்ன வெங்காயம் மோர் இது குடிச்சாலே இப்போதைக்கு போதும். மதியத்துக்கு வேணா நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்றேன். மாமா என்னம்மா? நாளைக்கு வந்து தேனுக்கு வந்து முட்டாச்சி காது குத்தணும். அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு இங்கேருந்து போகணும், எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? ஏம்மா, விடிய காலையில் 5 மணிக்குலாம் இங்கேருந்து கிளம்பணுமா வீட்டிலேருந்து எல்லாரும்? எங்க வண்டிக்குலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேம்மா. வண்டி 4:30க்குலாம் வந்துடும். எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்குள்ளே மணி 5 ஆகிடுமா. 5 மணிக்கு ஷார்ப்பாக இங்கேருந்து கிளம்புனா தான் நம்ம போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். அங்கே போய் சேர்த்துக்கு மணி 7 ஆகிடும். அப்போ காலையில் டிஃபன் செஞ்சுக்கோங்களா? ஏம்மா, காலையில் அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்து செய்வீங்களா? இல்லைன்னா போகிற வழியில் எங்கன்னா வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாம். இல்லைங்க, நான் வந்து இட்லி மட்டும் செஞ்சுக்கிறேன். இட்லியே ஏதாவது ஒரு சட்னி அரைச்சி வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில் போகும்போது ஆளுக்கு ஒரு 2 இட்லி வச்சு கொடுத்தோன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம கோயிலில் போயிட்டு இறங்கி சாமி கும்பிட்டுட்டு முட்டை காது குத்தினா மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வந்துனே இருக்கலாம். நம்ம கடையில் கிரியில் எங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லேட் ஆகி போயிடும் கோயிலுக்கு போகிறதுக்கு. நீங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக செய்ய முடிஞ்சால் செய்யுங்க டிஃபனை, புரியுதா? அதுக்குன்னு தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்துருக்காதீங்க. நைட்டெல்லாம் டிஃபன் செய்கிறேன்னு கடையில் போனோமா காசு கொடுத்தோமா வாங்கி சாப்பிட்டு போயினே இருக்கலாம். இத்தனை பொம்பளைங்க இருக்கிறவன் ஒரு டிஃபன் செய்ய மாட்டோமா? மாமா ஏசி வேணுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏம்மா, ஏற்கனவே நம்ம ஊர் கிளைமேட்டு இப்போதைக்கு எப்படி இருக்குது? நல்லா குளுன்னு இருக்குது. இல்லை ஏசி வேனுக்கு வேறு சொன்னோன்னா 3000 5000 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கம்மா. ஏசி வேணுலாம் சொல்லம்மா, சாதா வேன் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாமா சரியான கஞ்சம். இல்லை இப்போ இவளுக்கு எதுக்கு ஏசி வேணும் தெரியலையா? நம்ம போகும்போதே காலையில் அது குளிர் போது கிளுன்னு இவளுக்கு ஏசி வேணுமா? இந்த காலத்து பிள்ளைங்க நைட்டில் தூங்கத்துக்கு ஏசி போட்டு தூங்குதுங்களா? அதே மாதிரி ட்ராவல் பண்ணும் போதும் ஏசி வண்டியில் தான் ட்ராவல் பண்ணணும்னு இருக்குதுங்க. அதுக்கு இல்லை மாமா, திரும்பி வரும்போது எப்படி இருந்தால் வெயில் அடிக்கணும், அப்போ கஷ்டமா இருக்கலாம். அதுக்கு தான் ஏசி வண்டி கேட்டேன். ஏம்மா, ஜன்னலை திறந்து வச்சாலும் நல்லா ஜில்லுன்னு காற்று வருமா. போகிற வழி ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. அந்த மரங்கள்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். நம்மளா பாலைவனத்தில் போகிறோம். இல்லை ஐயா, ஜாலி நம்ம நாளைக்கு வேன்ல கோயிலுக்கு போகிறோமே, ஜாலியாக இருக்கும்ல. ஏம்மா, உங்கள் அம்மா வீட்டு ஜன்னலாம் அப்படியே வந்துடுறாங்களா இல்லை நம்ம கூட வந்து வேனில் வராங்களா? போகிற வழியில் இருந்தால் நிப்பாட்டணுமா என்ன? இல்லை மாமா, அவங்களாம் தனியாக காரில் வந்துடுறாங்களா கோயிலுக்கு நேராக? சரி, ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. அட்ரஸ்லாம் தெரியல, கோயில் அட்ரஸ்லாம் உங்களுக்கு? சொல்லியிருக்கேன் மாமா. சரி, அங்கே ஒரு 7 மணிக்குலாம் இருக்கிற மாதிரி வர சொல்லிவிடு. சொல்கிறேன் மாமா. நீங்கள் சமைக்கிறதுக்கு பார்த்தலாம் நம்ம வீட்டில் இருந்து எடுத்துன்னு போகணுமா இல்லை அங்கே இருக்குது சொன்னீங்களா கடை, அங்கேயே வாங்கிக்கலாமா? அங்கேயே வாடகைக்கு தருவாங்கம்மா. சாப்பாடு மிச்சம் மீந்துச்சுன்னா எடுத்துன்னு வரதுக்கு மட்டும் வீட்டில் இருந்து கொஞ்சம் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்படி போட்ட பாத்திரம் மாதிரி இல்லை தூக்குச்சட்டி பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அப்படியே அங்கேயே பாத்திரம் வாங்கி அங்கேயே சமைச்சு அங்கேயே கழுவி கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆமாம்மா, இங்கேருந்து நம்மளை எதுக்குமா வேஸ்ட் தூக்கின்னு போகிறது? நம்மளுக்கே வண்டியில் உட்காரத்துக்கு இடம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அது நம்ம செய்துடலாமா? அப்போ நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் வந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன காய்கறி தேவைப்படா? இங்கே காய்கறி வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் நிறைய தேவைப்படுது. அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, ஏன்னா நம்ம பிரியாணி தானே செய்ய போகிறோம். அப்புறம் புதினா கொத்தமல்லி, அப்புறம் முட்டை வேணும். அப்புறம் சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு சாமான் நான் வாங்கிக்கிறேன். இங்கே வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். என்ன நீங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும் தேவையான நெய் எண்ணெய் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. அந்த பட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மசாலா ஐட்டம் அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஏமாடா மறந்துடுவோம் போல இருக்க. நீ வேணா ஒரு பேப்பரில் எழுதி கூடாமா எனக்கு? எழுதி ரெடியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா சார் பாச்சே, நான் இத்தனை கிலோ அரிசி இத்தனை கிலோ கறி அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் வாங்கல. நான் பாட்டி என் இஷ்டத்துக்கு வாங்கி வந்துட்டு அப்புறம் பத்தாம போச்சு என்ன பண்ணுறது? அதான் எழுதி வச்சுருக்கேன். பிரியாணி சமைக்கிறதுக்கு ஆள் வராங்கல்ல? 2 பேர் வராங்கம்மா. காய்கறிலாம் நீங்கள் தான் கட் பண்ணி தரணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேங்க. என்னக்கா நாளைக்கு கோயிலுக்கு போகிறத பற்றி பேசினிங்களா? ஆமாடி, காலைல 5 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணுமா? வண்டி வந்துருமா 4:30? என்னது 4:30 வண்டி வந்துருமா? 5 மணிக்கெலாம் கிளம்பணுமா? ஐயோ, இந்த புள்ள குட்டிங்க ஏந்துக்காதுங்களா? இதுங்களை எப்படி கிளப்பி கூட்டின்னு போகிறது? ஒரு 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா ஆகாதா? ஏம்மா, 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி எத்தனை மணிக்குமா கோயிலுக்கு போய் சேர்றது? கோயிலுக்கு போய் என்ன சாமி வைக்கிற, அபிஷேகம் பண்ணணும், பொங்கல் வைக்கணும், சமைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. இங்கேயே உட்காந்துருந்தா 7 மணி வரைக்கும் நல்லா கதையாக இருக்கு. ஏன் பொம்பளைங்க ஒரு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து குழந்தை குட்டிங்களை ரெடி பண்ண முடியாதா? பண்ணலாமாம்மா? நீங்கள் 7 மணிக்கு எழுப்பும் போது எழுந்துக்காதுங்க. இதுங்க 4 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழுப்புனா எங்கேருந்து எழுந்துக்குங்க?
ஒரு நாளைக்கு சீக்கிரமா எழுப்புங்க. சொல்றத பார்த்தா உங்களுக்கு தான் எழுந்துக்க கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மாமா நாங்களாம் எழுந்திருப்போம், பசங்க தான் எழுந்துக்காதுங்க. அம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பசங்க குளிக்கலாம் கூட பரவாயில்ல, போய் ரெண்டே குளம் இருக்குது அங்கே கூட போய் குளிப்பாட்டிக்கலாம். அதுங்களை வந்து பல்லு வளைக்கி மட்டும் எழுப்பி வண்டியில் உட்கார வச்சு கூட்டின்னு வாங்க. இது சொன்னீங்களா, இது வாஸ்தவமான பேச்சு. அதில் எழுப்பி பல்ல மட்டும் வடக்கே வண்டியில் உட்காரச்சு இட்டுன்னு போயிட்டு கோயிலில் கூட குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம். ஐயா ஜாலி குளத்துல போய் குளிக்க போறோமே. என்ன நாளைக்கு என்ன பொருள் எடுத்துன்னு போகணுமா எல்லாத்தையும் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில எழுந்து ஆட முடியாது, காலையில எழுந்து குளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் வண்டியில் ஏறி. ஏக்கா நாளைக்கு பசங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்குது, எல்லாத்துக்கும் லீவ் போட போகிறோம். இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லுடி, யாருக்கும் லீவ் சொல்லிட்டு வந்துருக்கே. ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு போது குழந்தைங்களை விட்டு நம்ம மட்டும் போக முடியும். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை டைமில் பார்த்து வச்சிருந்தா ஸ்கூலில் லீவ் போட வேண்டியது இருக்காது, வேலையெல்லாம் லீவ் போட வேண்டியது எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன நடுவில் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க புதன்கிழமை டைமில். என்ன நல்ல நாள் பார்த்து தான் வைக்க முடியும். லீவ் நாள் எந்த நாளுமே நல்ல நாளாக இல்லையா, முகத்த நாள் எதுவுமே வரவே இல்லை. புதன்கிழமை தான் நல்லா இருக்குது. எல்லாருமே லீவ் போடணும் ஸ்கூல்லாம். இந்த திடீர்னு வர முடிவு பண்ணிட்டோம் இல்லையா. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா தேனுக்கு வந்து 6 வயசு பிறக்க போகுது. 5 வயசுக்குள்ளேயே மொட்டாச்சிடலாம் சொல்லிட்டு இந்த திடீர்னு முடிவு பண்ணாது. இல்லைன்னா பொறுமையாக கூட ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வச்சிருந்தேன்னா எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு நல்ல பிரியாணி கிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பொறுமையாக இருந்து தங்கிட்டு நல்லா அங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குது ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி 6வது வயசு பிறகுதான் 2 வயசு வச்சுக்கின்னு காது குத்தக்கூடாது மொட்டை அடிக்கூடாதான். அதனால இந்த அவசரமாக ஒரு முடிவு. இந்த 5 வயசா செடியா அந்த 1 வருஷம் ஃபுல்லாக வாயை திறக்கவே இல்லை, காது குத்தணும் மொட்டை அடிக்கணும்னு 6வது வயசு பிறக்கும் போது தான் ஆடுவியா. இங்கக்கா இன்னைக்கு கிடைக்கலாம் நாளைக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியே போயிடுச்சு. நானே பட்டதா. சரி விடுங்க, என்னைக்கு எது நடக்குமோ அதை தான் அன்னைக்கு தான் நடக்கும். நம்ம என்னதான் உண்டு பண்ணாலா ஒன்றும் முடியாது. உங்கள் அம்மா வீட்டிலேருந்து உங்கள் பொண்ணுக்கு நிறைய நகை போடுறாங்க. நான் வந்து செயின் கேட்டிருக்கேன், கம்மல் கேட்டிருக்கேன், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏமா அவங்க அம்மா வீட்டில எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காது. இந்த நகை போடுங்க அந்த நகை போடுங்க, நகை ஒரு சவரனே 1 லட்ச ரூபாய் கிட்ட போயின்னு இருக்குது. எதுக்கு செயின் கீன்லாம் கேட்டுருக்க. சின்னதாக ஒரு கம்மல் மட்டும் காதில் போட்டால் போதும், புரியுதா. சும்மா இது கொடுங்க இதை கொடுங்கலாம் கேட்டு இருக்காதீங்க போயிட்டு. பாடி அம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன். நான் ஏதோ கேட்கல மாமா, அவங்கள தான் சொன்னாங்க செயின் போடுறேன் கம்மல் போடுறேன் அப்படி சொல்லிட்டு. கொலுசு கூட போடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் கொலுசு இப்போ வாங்கின புது கொலுசு இருக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டேன். தீபாவளியாக புதுசாக வாங்கினேன் எனக்கு நல்ல ஜல் கொலுசாக இருக்கு, கொலுசுல வேணாம் அப்படி சொல்லிட்டேன். வேணா எனக்கு கூட வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் வந்து வாங்கி கொடுத்தா குழந்தைங்க வாங்கி தர முடியும், அவங்களுக்குலாம் வாங்கி தர முடியாது சொல்லிட்டான். பார்த்தீங்களா இந்த கேப்பில் இவ்வளோ கொலுசு வாங்கலான்னு பார்த்துருக்கேன். ஆள் உசாராச்சே. ஏன்டி எத்தனை தட்டு வரிசை வைக்கிறாங்களா. பாப்பாக்கு வந்து பட்டுப்பாட சட்டை வாங்கி வச்சிருக்காங்களா. அதுக்கப்புறம் வரிசை வந்து ஒரு 15 இல்லைன்னா 21 வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல 21 தட்டு வைக்கிறாங்களாமா. ஏமா இப்போதான் சொன்னேன் அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு, அவங்கள எதுவும் தொல்லை பண்ணாதீங்கன்னு. மாமா நான் எதுவுமே கேட்கல, எங்கள் அண்ணன் ஏதோ சொன்னாங்க இதெல்லாம். நானும் போய் கேட்டாங்க சண்டை போட்டுனக்கு எனக்கு இது செய்யாது செய்யணும். அவங்களே செய்யணும் சொல்லும் போது செய்யாதீங்க சொன்னா எப்படியா. அதுக்குள்ள செய்யறதுக்கு எங்களால் முடியாதா, நீ அம்மா செய்யாதுன்னு சொல்றேன். எங்கள் அண்ணன் எங்கே சண்டைக்கு வராங்க. சரிம்மா அவங்களா விருப்பப்பட்டு அவங்களால என்ன முடியுமோ செய்யட்டும், நீயே அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்காத. எங்க அவ தான் சொல்றாள் அவங்க அண்ணனே செய்யறேன்னு சொல்றாங்கன்னு. சரி அவங்களை போயிட்டு செய்ய வேணாம்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படாதா. சரி எப்படியோ ஒன்று. எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது வீட்டுக்கு குடும்ப விழா நடக்கும்போதெல்லாம் வந்து எந்த ஒரு சண்டை சச்சவும் இருக்கக்கூடாது, யாரோட மனசும் புண்படுற மாதிரி யாரும் பேசக்கூடாது, யாரும் நடந்தக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு. வரவங்களுக்குலாம் நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்து வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. இந்த ஊருக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம பூர்வீக ஊர்துன்னதே எல்லாரும் வருவாங்க. அவங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க தண்ணி முண்டு கொடுக்குறது அதெல்லாம் நல்லா கவனிக்கணும், புரியுதா. யாரோட மனசு நோற மாதிரி நடந்துக்கக்கூடாது. சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. ஏக்கா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டனாக தான் இருக்கும். ஏமா மற்ற பசங்களாம் எங்கம்மா சாப்பிட்டுச்சிங்களா, ஸ்கூலுக்கு கிளம்பிச்சிங்களா இல்லையா. எல்லாரும் சாப்பிட்டாங்க, இந்த 2 பசங்க தான் சாப்பிடல. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாருமா, சீக்கிரம் ஊட்டி விட்டு அனுப்பிச்சு விடு. இப்போ நாங்கள் வந்து லீவ் சொல்லிட்டு வந்துடுவோம், நாளைக்கே ஸ்கூலுக்கு போக மாட்டோம். இப்போ லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. ஐயா ஜாலி. குமதி வாணியும் மகவும் காலேஜ் கிளம்பிட்டாங்களா. அவங்களாம் சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. எனக்கு ஏதோ எக்ஸாம் இருக்கா, அதனால காலையில சீக்கிரமா கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டதுங்களா. இல்லைங்க சாப்பிடல, அவங்க வந்து கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க காலேஜ்ல. அதனால காசு மட்டும் கொடுமான்னு சொன்னாங்க, கொடுத்தேன் கிளம்பிட்டாங்க. அவங்க 7 பஸ்லாம் படிச்சு போயிட்டாங்க. ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நீங்க தான் யாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இப்பதான் வந்தீங்க. கணக்கு நோட்டு எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டீங்க கணக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க வந்து ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்றமா அப்படி சொல்லிச்சிங்க. நான் தான் அவர் ஏதோ வேலையை போயிருக்காரு நான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். கிளம்பிச்சிங்க. என்னைய பிள்ளைங்க சீக்கிரமா கிளம்புன்னு தெரியல. காலையில் அந்த பசங்களுக்கு ஒரு 2 இட்லி சுட்டு கொடுக்க கூடாதா. கேன்டீனில் போய் சாப்பிட சொல்லியிருக்கேன், அங்கே நல்லா இருக்குமா. பொம்பளை பசங்க உடம்பு நீயே கெடுக்கிறடி. ஏங்க நான் தான் சொன்னேன் இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், அது ஒரு வேவத்துக்கு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா குதிச்சிக்கின்னு ஓடுதுங்க. இட்லி பொடி வச்சு கூட சாப்பிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். சொல்ற பேச்சு எங்கே கேட்குதுங்க. டைம் ஆகுது குதிச்சின்னு ஓடுங்க. இத்தனைக்கும் நைட் என்கிட்ட சொல்லவே இல்லை காலையில் சீக்கிரமா போகணும் காலேஜுக்கு. காலையில் தான் சொல்லுதுங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. என்ன புள்ள வளர்க்குறியோ தெரியல நீ. மாமா சும்மா அக்கா வத்திட்டு நிற்காதீங்க. அதுக்கு முன்னாடியே நைட்டே சொல்லியிருக்கணும் காலையில் சீக்கிரமா காலேஜுக்கு போகணும் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்களே. பசங்க கிட்ட கேட்கணும் என்ன காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஸ்கூலில் பாடம் நடத்தினாங்க, என்ன டீச்சர் வந்தாங்களா வாத்தியார் வந்தாங்களா, என்ன சொன்னாங்க எது சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது சொல்லுங்கள் நாளைக்கு காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படி சொல்லிட்டு. எங்கே உங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது. நீங்கள் எங்கேருந்து பசங்கிட்டலாம் பேசுங்க, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் ஒரு வேலையை செய்யணும் இல்லையா. கேட்டுக்கிட்டியம்மா ஸ்கூலில் என்ன நடந்தது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. நேற்று கொஞ்சம் நான் வேலையாக இருந்துட்டேன், துணியெல்லாம் மச்சு வைக்கணும் பீரோல ஏற கட்டின்னு இருந்தேன், அதனால அதன்கிட்ட பேச முடியல. வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்க, யார் கூட பழகுதுங்க, என்ன நடக்குது சுற்றி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா. சரிங்க இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பசங்கிட்ட பேசி என்ன நடந்துச்சு காலேருந்து அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன்.
உனக்கு மட்டும் சொல்லலை, இங்கே இருக்க எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். பசங்களை முதல் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க. பசங்களை நல்லபடியாக வளர்க்குறது தான் முதல்ல நம்மளோட வேலை. மற்றதெல்லாம் அப்புறப்பட்ட வேலை தான். புரியுதா? புரியுது மாமா. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதா? நம்ம போய் வேலைக்கு பார்க்கலாமா? வா போலாம். சரிக்கா, பாத்திரம்லாம் துலக்கத்துக்கு போகிறோம். ஏதாவது சாமான் எடுத்து போடுவோம். எப்படி சாப்பிட்டு போக ஆளுக்கு ஒரு நாள் இட்லியே அக்கா. சாமான் துலக்க இடத்துல வெயில் வந்துடும். இப்போ துலக்குனாதான் பசங்களை முதல் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களை முதல்ல ரெடியாக சொல்லு. சித்தி நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆமாம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சரி அப்போ சாப்பிட்டு வாங்க. உங்களை திரும்ப ஸ்கூலில் விட்டு வந்து நான் சாமான்லாம் கழுவிக்கலாம். ஏக்கா துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டேக்கா. பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரமாக துணியை துவச்சி காய வச்சுட்டு இருக்கீங்க. என்ன அதிசயம், 9 மணிக்கு மாதிரி துணி துவைக்கிறதுக்கே போவீங்க. இன்னைக்கு என்ன அவ்வளோ சீக்கிரம்? வானம் மூடுது, மழை வருது, வெயில் காயுது. எப்போ வெயில் காயுது எப்போ மழை வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, கணிக்கவும் முடியல. டக்குன்னு மழை போய் டக்குன்னு வெயில் காயுது. அதனால காலையில் பார்த்தா நல்ல வெயில் காஞ்சி இருந்தது. டக்குன்னு துவச்சி காய வச்சுட்டுன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சின்னு சொல்லிட்டு துவச்சி காய வச்சிட்டோம். எல்லாரும் நாளைக்கு ஃபங்க்ஷன்றதுனால ரெடியாக இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆமாம் இன்னைக்கே முடிச்சாதானே. பரவாயில்லையே, காலையிலேருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்களே. இந்த மாதிரி தினமும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுறோம். ஏம்மா உன் வீட்டுக்கார லீவ் சொல்லிட்டேன் ஆஃபீஸில், இல்லை ஆஃபீஸ்க்கு போய்டும் நான் நாளைக்கு? எப்படி ஆஃபீஸ்க்கு போக இருப்பேன்? லீவ் சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். வேலைக்கு கிளைக்கு போனீங்கன்னா அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன். அதனால ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இது புருஷனுக்கு லட்சணம். ஓடி ஓடி சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களும் சேர்த்து வைக்காரு. ஏன் புருஷனா இருக்கானே இன்னும் எங்க குடிச்சிட்டு எங்க ஊந்து கிடக்குறானோ. எல்லாம் தலை எழுத்து. சரியா சொன்னக்கா. இவெல்லாம் கொடுத்து வச்சுவேன்.